தண்ணிக்கால் இறங்க தான் வரானா, தண்ணிக்கால் இறங்க தான் வார பிடிக்கிறியா? அது நீட்டாவெல்லாம் கழுவிக்கலாம். பிச்சு 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 கமெண்ட்ரி சாமி வேணாம், அப்புறம் சளி பிடிச்சி. நான் கோழி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம் மக்களே. அடுத்த கட்டமாக பாருங்க, கோழி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் போட்டுட்ருக்கோம் நீட்டாக நம்மளுடைய காட்டு மோட்டர் தண்ணியில். ஓகேங்களா, கிணத்து தண்ணியில் இறங்கிட்டியா? உழுப்புடா உனக்கு. ஆஹா, எப்படி மக்களே சப்பக்கறியை பாருங்க எப்படி இருக்குன்னு ஜம்முன்னு. மக்களே அடுத்த கட்டமாக வாழை இலை அறுத்தாச்சு. இது சாப்பிட்றதுக்கு இல்லைங்க, இது வந்து கறி வெட்டுறதுக்காக. எப்படி ஜம்முனே? அடுத்த கட்டமாக நம்ம வீட்டில் வந்து வரமிளகாய் இல்லைங்க, நம்ம காட்டில் விளைஞ்ச பழுத்து மிளகாய் இருந்தது. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வழக்கம் போல் உள்ளே இருக்கிற விதை எடுத்துடுறோம். ஓகேங்களா, பாருங்க மக்களே. ஓகேங்களா, இந்த விதை நமக்கு தேவையில்லை. இந்த விதையை போட்டோம் அப்படின்னா ரொம்ப காரம் எடுத்துரும். ஓகேயா, அவ்வளோதான் மக்களே. மக்களே அடுத்த கட்டமாக தேவைக்கேற்ப கொத்தமல்லி இருக்குல்ல, அதை வந்து வறுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஆஹா நல்ல வாசமாக இருக்குதுங்க. மக்களே அடுத்த கட்டமாக இப்போ நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரைக்கிறோம். ஓகேங்களா, இதில் என்னென்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதை ஊற்றுனா வரமிளகாய், நம்மளுக்கு கொஞ்சம் பழுத்து மிளகாய் இருக்குது. நெக்ஸ்ட்டு மசாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மசாலா எடுத்துருக்கோம். ஒன்று வந்து கறி மசாலா, ஒன்று மட்டன் மசாலா. நீங்கள் வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கங்க, மட்டனுக்கு பதிலாக. எங்கள் வீட்டில் சிக்கன் மசாலா இல்லை. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உள்ள இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுத்த கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உப்பு இருக்குது, அப்புறம் மிளகு இருக்குங்க, ஜீரகம் இருக்குது. வாசனைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ்ஸு பட்டை, ஏலக்காய், கிராம்பு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் கறி அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கம்பல்சரி இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தோலை நீக்கி கழுவி வச்சிட்டோம். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம். ஓகேங்களா, சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஒரு 20 வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலே போதும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்றைக்குமே வந்து நல்ல கடினமான பொருட்களை போடணும், அப்போ தான் இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம். ஓகேங்களா, இதை 3 உள்ள ஆட் பண்ணுறோம். அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடலாம். இன்னும் கொஞ்சம் இது, அதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 மசாலா, மஞ்சள் தூள் இருக்குதுங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா அதில் போடுறோம். ஏன்னா லேயராக போட்டோம் அப்படின்னா அரையிற கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அடுத்து ஸ்பைசஸ் போடுறோம். அப்படியே இதை முதலே போட்டிருக்கணும் வர மிளகாயை. போடலாம் போடு, எப்படி போட்டாலும் அரைகிறதா மக்களே. ஜீரகம் சொன்னல, இது கூடவே தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. மக்களே இப்போத்தான் மெயின் வேலைக்குள்ளேயே என்ட்ராகிருக்கிறோம். ஓகேவா, நல்ல வாசமாக இருக்குது. வாங்க மக்களே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதை வந்து இந்த கறியோட அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம சேனலில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில்லி கிடையாது, பெரட்டல். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டைம் செய்கிறோம். ஓகேங்களா, ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். சில்லி கலக்கிற மாதிரி கலக்கிறோம். 65 கலப்புக்கோமல்ல அந்த மாதிரி. ஓகேவா, லைக் திஸ். ஏன் பல்லவி எப்படி இருக்குது பார்க்குறக்கு? நல்லா இருக்குது, இப்போவே சொல்லுது.
நல்லா ஒரு 11 மணி வெயில் சுள்ளு நடிக்குதுங்க பாருங்க மக்களே. இந்த மாதிரி கருவேப்பிலந்தலை, அதுவும் பாருங்கள் செங்காம்பு தலை சரிங்களா. ஸோ இளந்தலையாக உடைக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம கோழி செட் இருக்கிறதால இந்த பனிகாலம் வந்துருச்சுன்னு வைங்க மக்களே, கருவேப்பிலந்தலையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாகிடும், கருகி போன மாதிரி போயிடும். அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இருக்காதுன்னு வைங்களேன். ஸோ அதனால தான் எங்கள் சித்தப்பா ஹாட்டில் வந்து அம்மாடி போட்டுக்கிறேன். மக்களே அடுத்த கட்டமாக வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணுறோம். மொத்தமாக வந்து 1 கையில் 3 4 வெங்காயம். ரொம்ப அதிகமாக தான் தெரியும். இது எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணணுங்க. லவ்டே ஆரம்பிக்கலாமா? ஓகே மக்களே, அடுப்பு வந்து பற்ற வச்சுட்ருக்கா. அப்படி நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, கோழி செட்டுக்களை வந்தாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்மளே உருவாக்குனதுங்க கடந்த ஒரு 2-3 வருஷத்தில். இங்கே வந்து பலாமரம், இது மாமரம். ஆமாம்மா, அப்போ 4 வருஷம் இருக்கும். சரிங்க மக்களே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, அந்த பொடி பொடியாக ஸ்லைஸாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் இருக்குது, கொத்தமல்லி தழை இருக்குது, கருவேப்பிலந்தழை இருக்குது, உப்பு வந்து எடுத்துருக்கோம், ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம், தேவையான அளவு போட்டுக்கலாம். கடுகுங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம கறி, அவ்வளோதான். இது மட்டும்தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமாக எண்ணெய். ஓகே மக்களே, பல்லவி சூப்பராக பற்றிக்கிச்சு, வச்சிடலாம். அவ்வளோதான் மக்களே. அடியில் வந்து மண் பூசியாச்சுங்க, தெரியுதுங்களா மக்களே. அடுத்த கட்டமாக சுத்தமான நல்லா நிறைய ஊற்றுன்னு கொஞ்சம் ஊற்று. இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். ஓகே, இன்னும் எவ்வளோடா ஊற்றுறது? எவ்வளோங்க? 50 ரூபாய்ங்களா? 50 ரூபாய்ங்களா மக்களே. அடுத்த கட்டமாக வந்து கடுகு போடுறோமுங்க. மக்களே, அடுத்த கட்டமாக பெரிய வெங்காயம். ஆக்சுவலாக கடுகு வந்து கொஞ்சம் முன்கூட்டியே போட்டான். ஓகே, நல்லா பொரிஞ்சிருச்சு. ஓகே, போடலாம். நெவலுக்கு வா, இந்த பக்கம் வா, இங்கே வந்து விளையாடல வா. அங்கே வெயில் போய் விளையாண்டுக்கிறான். சரிங்க மக்களே, அப்படியே பாருங்கள், ஜம்முன்னு குக்கிங் ஆகிட்டு இருக்குது. வெங்காயம் நான் சிறிது நேரத்தில் நல்லா பொன்னிறமாக அப்படி நல்லா வத்திடணும். நல்லா வெங்காயம் அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆகி நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். நல்லா வெங்காயத்தை வதக்கிடணும். கிட்டத்தட்ட ரெடி. இன்னுமே நல்லா பொன்னிறமாக இதாகணும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கிளறி விட்டாரு, இல்லைன்னா இதாக கருகிரும். தவன் குட்டி, அடுத்து கருவேப்பிலை போட்டுடலாம் மக்களே. அட இந்த பல்லவி மக்கள் இளங்கொழுந்தா உருவி போதும்பா. மக்கள் வெங்காயத்தை பாருங்கள், வேறு லெவலில் தண்ணி விட்டு நல்லா சொடுங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான், கறி தூக்கி உள்ள இறக்கிடலாம். இந்த பல்லவி அப்படியே கொட்டிடலாம்ப்பா மெதுவா. கைப்பிடியா இந்தா. ஓகே, கிளறலாம் மெதுவாக கிளறு. அப்படி கொஞ்சம் கிளற கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஆல்ரெடி தண்ணி எல்லாம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மக்களே. அதனால் வந்தாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். ஸோ கிளற கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. அப்படி கறி நல்லா எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. பாருங்க, அப்படியே எண்ணெய் விட்டு வந்துட்டுருக்கா. வேகட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வந்து கறி நல்லா உருண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்க.
ஆஹா செம்மையாக இருக்குது. நல்லா கிரேவிடே உருண்டு கறி உருண்டு அப்போல எண்ணெயாக இருந்துச்சு. இப்போ அப்படியே அதே தண்ணியே ஊற்றாமல் மக்களே ஒரு சொட்டு கூட வரைக்கும் தண்ணி ஊற்றலை, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. பார்த்தீங்களா நல்லா வந்து கறி நல்லா உருண்டுக்குச்சு, தண்ணி வந்து விட்டு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கறி முழுவதும் ஊற்றிடலாம், நீங்கள் ஊற்றிடலாம், இன்னும் ஊற்று அப்போ தான் வேகும். ஓகே 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 பார்க்குறக்கே நல்லா இருக்குங்க மக்களே. நல்லா கொதிச்சு ஃபைனல் அவுட் ரெடி ஆகும்போது தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பல்லவி, இதுக்கு மேலே நம்ம வந்து தீயரிச்சு விட்ற வேலை மட்டும்தான். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மூடி வச்சு ஆவியில் வேக வைப்போம். ஆம்பிட்டேன். கொதிக்கிற சவுண்டு பட்டையாக கேட்குதுங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? யா நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இந்த பழுக்காமையே மாம்பழம் இனிக்குதுங்க மக்களே. பச்சையா சாப்பிட்டேன் இன்னைக்கு. ஆனால் போய் சாப்பிட்டோம்னே நம்மளுக்கு என்ன பண்ணுறது, மாம்பழம் என்ன பண்ணுறது? அப்புறம் இனிக்குது, இனிச்சாலு பழுத்தா தான் சாப்பிடுவோம். இங்கே வாருங்க மக்களே, எண்ணெய் எல்லாம் மேலே அப்படியே வந்திருக்கு. எண்ணெய் ஆக்சுவலாக இவ்வளோ எண்ணெய் ஊற்ற தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் ஒன்றும் தப்பு இல்லை, எண்ணெய் ஊற்ற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். கல்லெண்ணெய் தானுங்க, செமையாக இருக்கும். எண்ணெய் வரும். அது நம்ம ஆல்ரெடி வெயிலில் வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் இதாக இருக்கும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு கறி. வாசம் சத்தியமாக சொல்கிறேன் அப்படியே. நல்லா கொதிக்குதுங்க, வேறு லெவலில் கொதிச்சிட்ருக்கு. கிளறி உள்ள அடிக்கடி கொடுத்துச்சுன்னா ஆக்சுவலாக மக்களே, சிக்கன் பெரட்டல் அப்படின்னா என்ன மீனிங் கேட்டீங்க அப்படின்னா, அதாவது சீக்கிரம் விரைவாக செஞ்சு சாப்பிட்றது. அது வந்து என்னென்னா பிராய்லருக்கு ஓகே, பட் நம்ம நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் அதாவது என்னென்னா தண்ணியே ஊற்றாமல் அந்த எண்ணெயில் அப்படியே கறியை போட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டு வறுத்துருக்கலாம். ஆனால் அது வேகாது நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும். இது வேறு கொஞ்சம் ஏஜான கோழிங்களா, அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பயங்கரமாக வேக்காடு கொடுத்துட்ருக்கோம். அதனால தான். ஆனால் நீங்கள் வீட்டில் வந்து பிராய்லரில் செய்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் தண்ணியில் ஊற்றி வேக தேவையில்லைங்க, அப்படியே போட்டு நல்லா பெரட்டிட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டு பெரட்டினீங்களே சூப்பராக இருக்கும் சிக்கன் பெரட்டல். பட் இதை நான் வந்து நல்லா கிரேவி பண்ணிடுவோம். பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். அந்த அந்த ஈரல் மொட்டு இல்லை சாமி, இதில் இது மொட்டு இல்லை தங்க, இது மொட்டு விடாத கோழி. அப்பா தவனுக்குட்டி எப்படி இருக்கு? கொஞ்சம் உப்பு பத்தலையா? இன்னுமே பத்தலப்பா, இல்லை சப்புன்னு தான் இருக்குது. ஆனால் உப்பு பத்தாமலேயே வேறு லெவல் இருக்குது. ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ போடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஓகேவா? எப்படிங்க மக்களே, ஃபைனலாக ஜம்முன்னு வேறு லெவலில் இங்கே பாருங்க எண்ணெய் கோத்து சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க. சே அல்டிமேட் இல்லை பல்லவி? அடுத்து கொத்தமல்லி பள்ளி போட்டலாமா? ஆமாம் பல்லவி, அழகா மலைசாரல் மாதிரி ஆஹா அடா வாருங்க மக்களே, செம்மங்க. ஃபைனலாக அந்த கொத்தமல்லி தலையை போடும்போது சே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தணலில் தான் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான், இதுக்கு மேலே கிளறிட வேண்டாம், அப்படியே மூடி வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா மக்களே? சாப்பிட்றது அங்கே போய் சாப்பிட்டுக்கலாங்க மக்களே. சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சைப்பள்ளி ரசம் கரைக்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த முருங்காயை வச்சு மட்டன் ஒரு செஞ்சோம்ல, முருங்காய் மட்டன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பச்சைப்பள்ளி ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதை இப்போ காட்டுற வாங்க. ஸோ பல்லவி, ஸோ மக்களே என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஒரு பாத்திரத்தில் புளியெல்லாம் ஊற வச்சாச்சு. புளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டாச்சு. ஓகே, இதெல்லாம் போட்டாச்சு. இது என்னது? இந்த சின்ன வெங்காயம் போட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம். ஓகேங்களா, ஆல்ரெடி சின்ன வெங்காயம் போட்டிருக்கு. இதெல்லாமே இடித்து சேர்த்துக்குங்க. பூண்டும் சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு கூட போட்டுக்கலாம். இல்லை அதை இடிக்க தேவையில்லைங்க. இல்லை இடிச்சு சேர்த்துக்கலாமா? சரி, ஓகே, இடிச்சு சேர்த்தா டேஸ்ட் நல்லா வருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தலை நான் என்ன பண்ணுவேன், இடிச்சு தான் போடுவேன். இடிச்சு தான் போடுவீங்களா? அதனால அந்த டேஸ்ட் வருது. உண்மையாலுமே மக்களே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான ரெசிபி. இது சூடெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. பச்சை புளி ரசம்னா இதான் பச்சை புளி. அப்படியே கரைச்சோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, இடிச்சிட்டுமா? ரொம்ப லைட்டாக சும்மாலாம் 1க்கு 2 ஓகே பல்லவி, ரைட், போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வரமிளகா, அதே 1க்கு 2 இடிச்சு போடுறோம். இதில் உப்பு சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். உப்பு ஆல்ரெடி போட்டாச்சா? இவ்வளோ தாங்க, வேறெல்லாம் அதில் ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி இடித்து செஞ்சு பாருங்க, உண்மையுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நான் எடுத்து போட்டுட்டா பிள்ளை வேறு தரணும். போதுப்பா மக்களே. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கரைக்கணும். ஓகேங்களா? கரைச்சோம்னா பச்சை புளி ரசம் ரெடிங்க. அவ்வளோதான். இங்கே வாருங்க மக்களே, ஃபைனலாக ஜம்முன்னு இருக்குதுங்களா? ஓப்பன் பண்ணலாம். இங்கே வாருங்க, நறுமணம் அப்பா சரியான ஸ்மெல்லுங்க மக்களே. நல்லா மேக்னைட் ஆகி வேறு லெவல் இருக்குது. ஆஹா, நல்லா இது பெரட்டலே ஆயிடுச்சு வல்வி. நல்லா இருக்குதாப்பா? மக்களே ஆரம்பிக்கலாம். போடலாம் போடலாம் போடலாம். எஸ் சாமி. தவனுக்கு லாலிபப். லாலிபப். அவ்வளோதான் அவ்வளோதான். சாப்பிட்டு சொல்லுங்க பேப்பர் இருக்குதுண்ணே. பிரமாதமாக இருக்குது. பிரமாதமாக இருக்குதா? அருமை. குழம்பு வைக்கிறத விட இப்படி வறுத்தா தான் நல்லா இருக்குது. குழம்பு வைக்கிறத விட மறுக்க அரிச்சு வறுக்கிறோம். இது வந்து ஆமாம், தண்ணி குழம்பு வச்சுட்டு அரிச்சு வறுக்கிறது எப்படி ஒரே இதாக பண்ணது எப்படி இருக்குது? ஒரே இதாக இதுதான் அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது. பிரமாதமாக இருக்குது. சுடுதோ? சரி, அப்புறம் சாப்பிட்லாம். பொறுமையாக சாப்பிடு. யார் தகுதிங்கிறீங்களா? மக்களே வாங்க, நம்ம ஆரம்பிக்கலாம். செம்மையாக இருக்குது பாருங்க, நல்லா ட்ரை ஆகி வேறு லெவல் இருக்குது. எப்படி ஜம்முன் இருக்குதுங்களா? என்ன வச்சிருக்கிற அரப்ப வாடா, எந்திரிக்க முடியாது. உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கு. ஒர்த்துங்க. இன்னைக்கு ரெசிபி பார்க்காத வந்துருச்சு. நார்மலாக நம்ம போட்டு வறுக்கிறோம்ல அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கேமா? கொஞ்சம் நல்லா, அது எப்படி சொல்கிறது, அந்த சில்லியோடைய டேஸ்ட்டு மிக்ஸ் ஆகி வர மாதிரி. சாப்பாடு வந்து சாதை. இன்னைக்கு சாப்பாடு வந்து பொன்னி அரிசி சாப்பாடு. ஆஹா, அந்த மசாலா எல்லாமே போட்டு ஊற வைக்கிறோம்ல, அப்படி பண்ணுறனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 மணி நேரம் மேக்னேட் நல்லா வந்து அந்த வந்து நல்லா ஊறிட்டு இருந்துச்சு கறி. அந்த மசாலாவில் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட மசாலாவில். அதனால் அந்த மசாலா எல்லாமே கறியினுடைய மேல் பகுதி மட்டும் இல்லாமல் உள்ள இன்டீரியர் வரைக்கும் இறங்கியிருக்கு. சுவை சாப்பிட சாப்பிட அந்த மெல்ல மெல்ல அந்த சுவை வந்து இன்னும் கூடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா சக்கையாக போகாமல் நல்லா கறிக்குள்ள வரைக்கும் அந்த மசாலா தன்மை இறங்கியிருக்கு. இன்னும் 12:45 அடுப்பத்து வச்சது. 12 மணிக்கு போட்டுட்டு 1 மணி நேரம் நல்லா
3 டைம் போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் மசாலாவில் போட்டேன், 2வது டைம் போட்டு 15 3வது டைம் போட்டு நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். உப்புக்கு இது அதிகமாக போயிருக்கு வேணுமோன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லாமல் கணக்காக உப்பு ஒரு உப்பு எச்சும் இல்லை கம்மியும் இல்லை, சூப்பராக இருக்குது. கறி கூட அதிகம் வேணாம், கிரேவி தான் வேணும். எஸ் அப்படி போ மக்களே, பச்சை புளி ரசமுங்க, பச்சை புளி ரசம் சாப்பிடலாமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது, வேற லெவலு. அன்னைக்கே டேஸ்ட் இருக்கா? டேஸ்ட் மாதிரி இருக்குதா? அன்னைக்கோட லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் புளிப்பு கம்மி, புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அன்னைக்கு அந்த மட்டன் முருங்கைக்காய் மட்டன் செஞ்ச அன்னைக்கு அது டாப் டக்கராக இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் புளிப்பு கம்மி. நானே கன்னடக்காரர் இன்னொரு தடவை வருவார்,